மூத்த பையனுக்கு இடது கண்ணு பிறந்ததுலேருந்தே தெரியவே இல்லை. அது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. சின்ன பையன்லேருந்தே அவன் கீழே எதுவும் போட்டால் எடுக்க தெரியாது. ஒரு நாள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது மோகன் அங்கிள் வந்து கண்ணு தெரியாதவங்களும் கண்ணில் கை வச்சு ஜோமுனுங்க, குடும்பத்தார் கை வச்சு ஜோமுனுங்க அப்படின்னும் போது எங்கள் அம்மா அப்பா கை வச்சு ஜோமுனு இருக்காங்க. அப்போ நானும் கை வச்சு ஜோமுனேன். இதே மாதிரி கண் தெரியல அப்படின்னு இருக்கிறீங்களா? எனக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், ரொம்ப நாளாக இப்படி ஒரு குறைவோடு இருக்கிறேன் என் சரீரத்தில், இப்படி இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால் உங்களுக்கு சுகம் தர முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க நீங்கள் பலவிதமான வியாதியினால், பிசாசின் கட்டுனால், எவ்வளவோ டாக்டர்ஸ்க்கு செலவு பண்ணியும் என்னுடைய பிரச்சனை மாறலைன்னு ஏக்கத்தோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? ஆண்டவர் உங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய தான் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்காரு. அதற்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ஆண்டவரை முழுவதுமாக நீங்கள் விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கும் போது அநேக அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இப்பொழுதோ உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக ஒரு அருமையான சாட்சி வந்துட்டுருக்கு. இந்த சாட்சியை கவனமாக பாருங்கள். ஆண்டவர் இதன் மூலமா உங்களுடைய விசுவாசத்தை பெருக்க செய்வார். சாட்சியை தொடர்ந்து அன்பு சகோதரி ஆஷ்லி எபினேசர் உங்களுக்காக தேவ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனையை உங்களுடைய அற்புதத்திற்காக ஏறெடுப்பாங்க. என் பேர் விஜி. நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் இருக்கோம். கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்காங்க. எனக்கு 2 பையன். 2 பையனில் மூத்த பையனுக்கு இடது கண்ணு பிறந்ததுலேருந்தே தெரியவே இல்லை. அது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. சின்ன பையன்லேருந்தே அவன் கீழே எதுவும் போட்டால் எடுக்க தெரியாது. வீட்டில் உட்காந்து புக்கை முன்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அழுதுகிட்டே இருப்போம். அப்போ அந்த நேரம் நான் கேட்பேன், ஏம்மா நீ வந்து அதில் போட்டிருக்கத பார்த்து எழுதுமா அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு சுத்தமாக அதில் என்ன இருக்குன்னே தெரியலை அப்படின்ட்டான். அப்போ நான் என்ன எப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு சுத்தமாக அந்த ஒரு கண்ணு சுத்தமாக தெரியல அவனுக்கு. நான் இப்போ எங்கேயா வெளியே போகும்போது கீழே இருக்க எதுவும் தெரியாது. அதனால் நிறைய தடவை கீழே தடிக்கு வந்து நிறையா தடவை அடிலாம் வாங்கியிருக்கேன். அப்பா தான் கையை பிடிச்சி கொண்டு போவாங்க. படிக்கட்டி ஏறும்போது கூட எதுவும் தெரியாது. இந்த ஒரு சைடு கண்ணை வச்சு மட்டும் தான் பார்ப்பேன். இன்னொரு சைடு கண் எதுவுமே சுத்தமாக தெரியாது. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பக்கம் லக்கேஜ், ஒரு பக்கம் இவனை கையில் தூக்கிட்டு தான் போவோம். 6ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இவனை கையில் தூக்கிட்டு தான் போகணும். கண்ணாடி போட்டிருப்பான், அப்படியும் கீழே விழுந்துருவான். ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்தோடனே வெளியெலாம் போகவே மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வெளியே போகணுன்னு தோணாது. கண் இப்படி இருக்குங்கிறதுனால. சொந்தக்காரவங்க வந்தால் கூட அவன் கிட்ட வந்து நின்று பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டான் கண்ணு தெரியாமல். ஸ்கூல் புக்கு படிக்கும்போது கூட எதுவும் தெரியாது. எல்லாம் விளையாடும் போது எனக்கும் ஆசையாக இருக்கும். இருந்தாலும் எங்கேயோ கீழே வந்துடுவேன்ட்டு நான் போக மாட்டேன். என் பையனுக்கு கண்ணு சரியாகிறதுக்காண்டி நான் ஒவ்வொரு டைமும் இங்கே சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு நாங்கள் வந்து வருஷத்துக்கு 2 தடவை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவோம். என் பையனுக்கு கண்ணு தெரியாததுனால 7 வருஷமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கும்போது கண்ணாடி மட்டும்தான் போட்டாங்க. இப்படி 6 வருஷம் நாங்கள் தொடர்ந்து அவனை தூக்கிட்டு திருநெல்வேலிக்கும் சென்னைக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரும்போது 5000 ரூபாய் 6000 ரூபாய் அந்த மாதிரி ஆகும். அப்போம்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். கடன் வாங்கி தான் கூட்டிகிட்டு போய் பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது 2020 வருஷம் லாக்டவுன் போட்டாங்க. நாங்கள் அதிலேருந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி டெய்லி டிவியில் பார்ப்போம். ஒரு நாள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கும்போது மோகன் அங்கிள் வந்து கண்ணு தெரியாதவங்களும் கண்ணில் கை வச்சு ஜோமுனுங்க, குடும்பத்தார் கை வச்சு ஜோமுனுங்க அப்படின்னும் போது
எங்கள் அம்மா அப்பா கை வச்சு ஜோம் பண்ணியிருக்காங்க. அப்போ நானும் கை வச்சு ஜோம் பண்ணேன். குருட்டு கண்கள் திறக்கப்படும். நீங்க பிறவி குருடா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு நீங்க கண்ணில் கை வைத்து இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசு சொல்றார் மத்தேயு 21:22, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நானும் என் சின்ன பையனும் கண்ணீரோடு ஜெபிச்சோம். ஏசப்பா இப்படி இருக்குதே, நான் இன்னும் எங்கேயும் கொண்டு போய் பார்க்க முடியாது. ஏசப்பா இப்படி ஆட்டுங்க, சுகந்தாருங்க, ஏசப்பா இறக்கம் மாறாட்டுங்க, ஏசப்பான்னு ஜெபம்னோம். இதோ உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்கப்பா, அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. அப்போ மோகன் அண்ணன் பிரேயர் பண்ணும்போது கண்ணுக்கு விடுதலைக்காக ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இன்னும் பிரேயர் பண்ணி ஜோம்னுங்க, ஏசப்பா விடுதலை தருவாருன்னு சொல்லும்போது அழுதழுது ஏசப்பாட்ட நாங்கள் பாதத்தில் விழுந்து கேட்டோம். அப்போ அண்ணன் மூலமா எங்களுக்கு பேசி பிள்ளைக்கு நல்ல பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. அன்னைக்கே கண்ணாடியை கலத்திட்டான். இனிமேல் எனக்கு கண்ணாடியே வேண்டாமா, எனக்கு நல்லா கண்ணு தெரியும், அங்கிள் எனக்காக பிரேயர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கலத்திட்டான். நான் கூட சொன்னேன் கண்ணாடியை கலத்தாதம்மா, செக் பண்ணிட்டு நம்ம கலத்துவோன்னு சொல்லி பார்த்தேன். இல்லை அங்கிள் பிரேயர் பண்ணாங்க, எனக்கு நல்லா கண்ணு சரியாயிட்டுன்னு சொல்லி சொன்னான். இப்போ என் பையனுக்கு நல்ல கண்ணு தெரியுது. அவன் வந்து புக்கு படிக்கிறான், எழுதுதான். யாரோட தயவு இல்லாமல் அவனால் தனியாக எங்கனாலும் போயிட்டு வர முடியும். ஸ்கூலுக்கும் கூட அவனே தனியாக போயிட்டு வந்துடுவான். இப்போ 3 வருஷம் ஆகுது. என் பையன் கண்ணுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா கண் பார்வை இருக்குது, நல்லா எல்லா பசங்களோட விளையாடுதான். பிறந்ததுலேருந்து 11 வருஷமா கண்ணு தெரியாமல் இருந்த என் பிள்ளைக்கு ஏசப்பா நல்ல பார்வை தந்ததுக்காக கொடா கொடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒரு சாட்சி கேட்டோம். சகோதரி விஜி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை அவங்க சொன்னாங்க. அவங்க மகனுக்கு ரொம்ப நாளாக இடது கண்ணில் கண் பார்வை தெரியல, அதனால் ரொம்ப பாதிப்புக்குள்ளே இருந்த சாட்சி கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துக்கும்ல. இவ்வளோ முயற்சி பண்ணியும் சரியாகலை. கண் பார்வை இருந்து அது பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்னா அது வேற. கண் பார்வை பிறவியிலேருந்தே இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு குறைபாடோடு பிறக்கும்போது அந்த குறை தான் பெருசாக தெரியுமே தவிர அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது என் பிள்ளைக்கு இப்படி ஒரு குறை இருக்கே அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஜெபத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்தார். ஆனால் அந்த பாடுகள்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சமயம் ஜெபிக்கிறதற்காக ஒரு சின்ன குழந்தையை கொண்டுட்டு ஒரு பெற்றோர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியல, அதற்காக ஜெபிங்க. அந்த குழந்தை அழகாக இருந்தது, நல்லா இருந்தது, ஆனால் அது கண்ணு தெரியல, கண்ணை திறந்தா கண்ணில் தெளிவான பார்வை கிடையாது, இப்படி தான் சொல்லிட்டாங்க. எங்கே வெளிச்சம் தெரியுதோ அந்த வெளிச்சத்தை தான் இது பார்க்கும். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கண்ணை திறந்து அந்த பிள்ளை பார்க்கும்போது வெளிச்சம் எங்கே இருக்கோ அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் சிரிக்குமா. அம்மாவை பார்த்து சிரிக்காது, அப்பாவை பார்த்து சிரிக்காது, மனுஷனை பார்த்து சிரிக்காது. வெளிச்சம் எங்கே தெரியுது? ஏன்னா அதோட பார்வை குறைவு, 20% தான் பார்வை இருக்குது. அப்படின்னும் போது அது வெளிச்சத்தை பார்த்து தான் சிரிக்கும். பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு குறைவு இருக்குது, ஏதாவது வளர்ச்சி குறை அப்படின்லாம் நினச்சி நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க. எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இப்போ ஒரு பாதிப்பு பிறவிலேயே இருக்கும்போது அது பெற்றோருக்கு முதலாவதாக பாதிப்பை உண்டாக்கும், சுற்றி இருக்கவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை வளர வளர அந்த பிள்ளைக்குமே ஒரு பாதிப்பு உண்டாகும், ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த ஒரு மனுஷனை பற்றி யோவான் 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது. அவனும் பிறவிலேயே குருடன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் பிறவிலேயே குருடனாக இருக்கிறதுனால யாருமே இல்லை, குருடனாக இருக்கிறதுனால அவனால் எந்த வேலைக்கும் போக முடியல அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த வழியை இயேசு போய் கொண்டு இருக்கிறார். அப்போ இயேசு அங்கே ஒரு காரியத்தை அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். என்ன அப்படின்னா, யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இயேசு அந்த உலகத்துல வாழ்ந்தாரு, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இப்ப 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துல சிங்காசனத்துல வீட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு காரியம் சொன்னார், அந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அவர் இந்த உலகத்துல வாழும்போது நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார். பாவத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு, சாபத்தை பற்றி சொல்லி கொடுத்தாரு, பிசாசின் தந்திரங்களை பற்றி சொல்லி கொடுத்தார். இது எல்லாமே இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த காரியம். அதுல இன்னொரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். என்னன்னா, உங்களுக்கு எந்த காரியம்
காரியத்தில் அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் ஒரு சுகம் வேணும் அப்படின்னா இயேசு கிட்ட வரும்போது நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. இதுதான் இயேசு சொல்லி கொடுத்தா. இதுதான் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். என்ன பிரச்சனைனாலும் இயேசு கிட்ட சொல்யூஷன் இருக்குது. எங்கேயுமே வழி இல்லைங்க, ஒரே இருளாக இருக்குது, எங்கே போகிறதுனே தெரியல, பாதையே தெரியல. இயேசு தான் நமக்கு வழி. இருளான நேரத்தில் இயேசு தான் வழி. ஒருவேளை எனக்கு இந்த இடத்துல வேதனைங்க, எனக்கு இந்த இடத்துல ஒரு வியாதி இருக்குது, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை தேவைப்படுது, எனக்கு ஒரு வியாதி குணமாகணும், இங்கே ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு ஒரு வலி இருக்குது, பிறவிலேயே எனக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காம போயிருச்சு, என்னால் சரியாக பேச முடியாது, திக்கு வாயோடு இருக்கிறேன், என் பிள்ளை சரியாக பேச முடியல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நிறையா பேருக்கு இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், எல்லாத்துக்கும் அந்த இருளான சூழ்நிலையில் வெளிச்சமாக இருக்கிற வீசுகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். இயேசு தான் ஒளியான காரியம். இப்போ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு விடுதலை தர முடியும். சில நேரத்தில் நம்ம பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது, மனுஷங்க நம்மளை பாதிக்கும் மாதிரி பேசும்போது, மனுஷங்களோட ரியாக்ஷன், அவங்க என்ன நம்ம பேசுறதுக்கு பதில் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வேதனையாக தான் இருக்கும். கடவுள் நம்ம ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் நம்மளை பார்க்குறாரா, நமக்கு இப்படிலாம் பிரச்சனை வருது, இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு தோன்றும். இந்த குருடனும் பார்க்கும்போது, இயேசு போகும்போது குருடனை பார்க்காம போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அப்படி கிடையாது. குருடன் ஒரு ஓரமாக இருந்தான் தான், அவர் அந்த வழியாக போனார் தான். ஆனாலும் அந்த குருடன் அவரை பார்த்தாரு. குருடன் என்ன நிலைமையில் இருக்கிறான்றது இயேசுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துலையும் அவர் கண்கள் மேலே கையை வைத்து இயேசு அற்புதம் செய்தார். அந்த குருடனுக்கு கண் பார்வை வந்தது. பிறவி குருடன், பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவனுக்கு இயேசு பார்வை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்கிறீங்க? இதே மாதிரி கண் தெரியல அப்படின்னு இருக்கிறீங்களா? இல்லை காதில் எனக்கு பிரச்சனைங்க, எனக்கு இருதயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், ரொம்ப நாளாக இப்படி ஒரு குறைவோடு இருக்கிறேன் என் சரீரத்தில், இப்படி இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இயேசுவால் உங்களுக்கு சுகம் தர முடியும். நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நாளும் அப்படி தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நிறைய அற்புதம் நடக்கும். ஒரு சமயம் ஒரு வாலிப சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணு தெரியலையா, தூரத்து பார்வை அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். அவங்க கண்ணாடி போட்டுட்டு தான் கூடாரத்துக்கு ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு விடுதலை முகாம் சமயத்தில் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தூரத்தில் ஸ்டேஜே கண்ணாடி போடலைன்னா ஒன்றுமே தெரியாது. அப்போது தூரமாக ஒன்றுமே தெரியாத சூழ்நிலை கண்ணாடி போட்டு வரும்போது ஜெபம் நடக்கும்போது சொல்லியிருக்காங்க, கண்களில் பார்வை வேணும் அப்படின்னா அந்த கண்களில் கைகளை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கண்களை நீங்கள் தொடுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சகோதரியும் விசுவாசத்தோட கண்களில் கையை வைத்து எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் பார்வையை தெளிவாக்கித்தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சு முடிக்கவும் அவங்க கண்ணில் தெளிவான பார்வை இருந்துச்சு. எந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு தெரியலையோ, கண்ணாடி போடாமல் அந்த ஸ்டேஜில் இருந்த வசனத்தை வரைக்கும் அவங்க தெளிவாக படிக்க முடிஞ்சது. இயேசு அந்த நேரத்தில் அற்புதம் செய்திருக்கிறார். இங்கே நம்ம அற்புதம் பெற்றுக்கொள்றதற்கு என்ன அப்படின்னா, இயேசுவால் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் விசுவாசம். அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கண்கள் மேலே கையை வைத்து ஜெபிக்க வைக்கணும், எவ்வளோ தைரியமாக வைக்கணும். யாராவது பார்த்தா, ஒருவேளை எனக்கு கண் பார்வை வரலைன்னா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இவளுக்கு கண் பார்வை வந்துருச்சா வரலையான்னு எல்லாரும் நினைப்பாங்களே அப்படின்னு மற்றவங்களை குறித்து அவங்க யோசிக்கவே இல்லை. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி நான் ஜெபிச்சுட்டு எடுக்கும்போது எனக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கும். இயேசு எனக்கு அற்புதம் செய்து விட்டார், செய்திருவார்னு விசுவாசத்தோடு அவங்க கண்கள் மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவங்க சாட்சி சந்தோஷமாக சொன்னாங்க. கண்ணாடியை கொண்டு காமிச்சாங்க. இந்த கண்ணாடி போட்டுட்டு வந்தேன், இப்போ எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இயேசு அற்புதம் செய்கிற தேவன். இன்னைக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்ய ஆசையோடு இருக்கிறார். நீங்கள் விசுவாசமோடு ஜபிக்கும் போது இயேசு அற்புதம் செய்வார். இன்னைக்கு ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. அவங்க மகனுக்காக அவங்க ஜபிச்சாங்க, விசுவாசத்தோட பாரப்பட்டு ஜபிச்சாங்க, விசுவாசத்தோடு ஜபிச்சாங்க, இயேசு அற்புதம் செய்தார். இன்னைக்கு நீங்கள் சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், உங்கள் பிள்ளையை குறித்த கவலையோடு இருக்கலாம். என் பிள்ளைக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரியம்லாம் நடக்கணும், ஆனால் அதெல்லாம் நடக்கலை. என் பிள்ளைக்கு பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இயேசு நிச்சயமாக இன்னைக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கிற அங்கேயும் இயேசு அற்புதம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிரச்சனை எங்கே இருக்கோ அங்கே கைகளை வைத்துக்கொள்ளுங்க. கண்களில் பிரச்சனைனா கண்களில் கைகளை வைத்துக்கொள்ளுங்க. காதுனா காதில் கையை வைத்துக்கொள்ளுங்க. இல்லை உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மேலே கைகளை வைத்துக்கொள்ளுங்க. இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். இயேசுவே
ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோட இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த குறைவை மாற்றுவார்னு விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவர் மேலேயும் உடைய சுகமளிக்கிற கரம் வைக்கப்படட்டும். கண்களில் தெளிவான பார்வை உண்டாகட்டும் அப்பா. செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நரம்பு மண்டலத்தில் உடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும். நரம்புகளுக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். எலும்பு பகுதியில் உடைய வல்லமையுள்ள கரம் வைக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு அற்புத சுகம் எலும்பு பகுதியில் உண்டாகட்டும் அப்பா. நரம்பு மண்டலத்தில் உண்டாகட்டும். குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஆண்டவரே, உடல் உறுப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனப்பட்டு இருக்கிற உறுப்புகள் பலன் கொள்ளட்டும். மரித்த உறுப்புகள், செயல்படாமல் இருக்கிற உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால செயல்படட்டும். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிற தயவிற்காக நன்றியப்பா. விசுவாசத்தோட பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர் உண்டாண்டவரே. பிள்ளைகளின் நிமித்தம் வேதனையோடு இருக்கிற பெற்றோர்கள் உண்டப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படட்டும். ஞானத்துல குறைவோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்கப்பா இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புத சுகம் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கண்கள்ல ஆண்டவரே பாதிப்போடு இருக்கிற பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும். கண்கள்ல தெளிவான பார்வை உண்டாகட்டும். பிறவி குறைபாடுகள் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு அற்புதம் செய்து கொண்டிருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் மேல உங்களுடைய கரம் வைக்கப்படட்டும். ஒரு அற்புத சுகம் அந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். ஒரு மாற்றம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமளித்து கொண்ட கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். உங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அதனால சந்தோஷத்தோடு இருங்க, சமாதானத்தோடு இருங்க. இயேசு உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என்ன நேயர்களே, ஒரு அருமையான சாட்சியை பார்த்தோம். அதனை தொடர்ந்து சகோதரி அவர்கள் நமக்காக தேவ செய்தி அளித்து சிறப்பு பிரார்த்தனையை ஏறெடுத்தாங்க. நீங்களும் அவர்களோடு இணைந்து ஜெபிச்சிங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம் நீங்கள் எதிர்பாருங்க, ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாரு. சரி நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.